ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சுவையான பீட்ரூட் புலாவ். பீட்ரூட் பிடிக்காதவங்க கூட சாப்பிடுவாங்க. இந்த பீட்ரூட்டை ஒரு மீடியம் சைஸ் பீட்ரூட்டை எடுத்து பீல் பண்ணிட்டு இப்படி நறுக்கிக்கோங்க. இதை விட சின்ன சைஸ் கூட நீங்கள் நறுக்கிக்கலாம். அப்புறம் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் ஸ்லைஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 4 பல் பூண்டு, ஒரு 1/2 இன்ச்சு இஞ்சி எடுத்து இப்படி நல்லா நசுக்கி வச்சுக்கோங்க. கூட ஒரு 2 பச்சை மிளகாய், அப்புறமா ஒரு கப்பு பாஸ்மதி ரைஸ் எடுத்து வாஷ் பண்ணிவிட்டு இப்படி 10 மினிட்ஸ் ஊற வச்சுக்கோங்க. ரைட். அதுக்கப்புறம் ஒரு சின்ன குக்கரில் நெய் எடுத்துட்டு நெய்யில் வந்து அந்த பிரிஞ்சி இலை, எங்கிட்ட சின்னதாக இருந்தது இலை, அதனால் 2 போட்டை, இல்லை உங்கள் இஷ்டம், 2 போடலாம் 3 போடலாம். அப்புறம் ஒரு 1/2 இன்ச்சு பட்டை, 2 கிராம்பு, அதுக்கப்புறமா ஏலக்காய் எப்போவுமே நான் வந்து ஓரளவுக்கு அதை ஓப்பன் பண்ணி போடுவேன். அப்போ தான் அது சீட்ஸ் எல்லாமே எல்லாத்தோடையும் சேரும் ஃபுட்டோட. அதனால் ஏலக்காய் போட்டு நல்லா இது வறுத்துக்கணும். இது ஃப்ரை ஆனதும் இந்த வெங்காயம், இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய் இது அதில் போட்டு நல்லா வெங்காயம் வந்து அந்த டிரான்ஸ்லூசன்ஸாக பிங்கிஷாக வரவங்க நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கினதும் அதில் நறுக்கி வச்ச பீட்ரூட்டு போட்டுடணும். பீட்ரூட்டை போட்டு நல்லா கிளறி ஒரு 1 மினிட் வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறமா ஊற வச்சிருக்கிற ரைஸ் எடுத்து போட்டுட்டு நல்லா கிளறி விட்டுட்டு அதில் வந்து பிரியாணி மசாலா ஒரு 1.5 ஸ்பூன் பிரியாணி மசாலா போட்டுவிட்டு தண்ணி விட்டு, இப்போ ஒரு கப் ரைஸ் எடுத்துகிட்டு இல்லையா, அதனால் 1.5 கப்ஸ் வாட்டர் எடுத்துகிட்டு நல்லா கிளறி விட்டுட்டு குக்கரை மூடிட்டு ஒரு 3 விசில் வச்சுட்டு ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணி ரிலீஸ் பண்ணிவிட்டு மேலே கொத்தமல்லி கொஞ்சம் புதினா தூவிக்கலாம். ஓகே, சுவையான பீட்ரூட் புலாவ் ரெடி. இது வந்து ரைத்தாவோடையும் சாப்பிட்லாம், இல்லைன்னா ஒரு பொட்டேட்டோ மசாலா, அப்படி இல்லைன்னா வெறும் அப்பளம், எது வேணாலும் வச்சு சாப்பிட்லாம். இது வந்து குழந்தைங்க டிஃபன் பாக்ஸ்க்கு ரொம்ப ஈஸியாக பண்ணக்கூடிய டிஷ் இது. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.